அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் எடுத்திருக்க புக்கு பேர் பாத்தீங்கன்னா வின்னிங் வின்னிங் அப்படின்ற புக்கு தான் எடுத்திருக்கேன். இதோட ஆத்தர் வந்து ஜாக் வெல்ச் அப்படின்ற ஒருத்தர், அவரோட மனைவி சூசி வெல்ச், இவர் கூட சேர்ந்துதான் இந்த புக்கை ஃபுல்லா எழுதியிருக்காரு. ஜாக் வெல்ச் யார் பாத்தீங்கன்னா, ஜெனரல் எலக்ட்ரிக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு யுஎஸ்ஏல, அதோட சிஇஓவா இருந்தவர். ஜெனரல் எலக்ட்ரிக் சென்னையிலயும் இருக்கு, நம்மளும் அங்க ஸ்டால் எல்லாம் போட்டிருக்கோம் அந்த கம்பெனில. அந்த கம்பெனியோட யூஎஸ்ல அந்த கம்பெனியோட சிஇஓவா இருந்திருக்காரு அவரு. இந்த புக்கை பத்தி நிறைய பேர் கமெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல வேரன் பஃபே அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் புக்கும் இந்த புக்கை படிச்சா தேவைப்படாது, அந்த அளவுக்கு இது ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. இந்த புக்ல ஒரு மேனேஜ்மெண்ட்ல என்னென்னலாம் வேணும், நம்மளுடைய growth ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கணும்னா என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து மொத்தம் 5 டாபிக் இருக்கு. 5 டாபிக்ல சப் டாபிக்ஸா கொடுத்திருக்காங்க. நான் அதுல குறிப்பிட்ட சில டாபிக்ஸ் எடுத்திருக்கேன். ஏன் அந்த குறிப்பிட்ட சில டாபிக் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இந்த புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கப்ப நிறைய விஷயங்கள் நம்மளோட வேலைகளோட சேர்ந்து வர டாபிக்ஸ் தான் எல்லாமே. நான் உங்களுக்கு ஒரு டாபிக் சொல்லும் போதே உங்களுக்கே புரியும், இது நம்ம கூட இருக்க விஷயம் தானே, கோல்ஸா நமக்கு தெரியுமே, லீடர்ஷிப்பா நமக்கு தெரியுமே, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு 5 விஷயம் எனக்கு இது ஓகே, இது நம்ம எடுத்து கொஞ்சம் டீப்பா இதை ரெவ்யூ பண்ணலாம் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு இந்த 5 டாபிக்கை நான் எடுத்திருக்கேன். சோ இந்த ஓவரால் அந்த 5 டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்டர்நீத் இட் ஆல், இதுல என்னென்னலாம் வருது அப்படின்றது இருக்கு. யுவர் கம்பெனி, அதுல ஒரு 6 டாபிக் கொடுத்திருக்காங்க சப் டாபிக்ஸ். யுவர் காம்படிஷன் அப்படின்னு ஒரு 5 சப் டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. யுவர் கரியர் அப்படின்னு ஒரு 4 டாபிக்ஸ். கடைசியா டையிங் அப் லூஸ் எண்ட்ஸ், இது எதுலயுமே கவர் ஆகாத ஒரு சிலதெல்லாம் அந்த டையிங் அப் லூஸ் எண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ நம்ம முதல்ல அண்டர்நீத் இட் ஆல், அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டாபிக். அதுல அந்த செக்ஷன் 1ல என்ன எதை பத்தி பேசிருக்குன்னா, இது ரொம்ப ஒரு கான்செப்சுவலான டாபிக், ரொம்ப தியரிட்டிக்கலா இருக்கு இந்த டாபிக். இதுல வந்து 4 முக்கியமான பிரின்சிபல்ஸா பேசியிருக்காங்க. இந்த புக்கே கொஞ்சம் தியரியா தான் இருக்கும். அது எப்படி நான் வந்து யோசிச்சிருக்கேன்னா, கொஞ்சம் நம்மளோட ஆர்கனைசேஷன்ல இருக்க சில விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணி சொன்னா உங்களுக்கும் போர் அடிக்காது அப்படின்றதுனால அந்த மாதிரி யோசிச்சுதான் நான் பேச போறேன். இதுல 4 முக்கியமான பிரின்சிபல்ஸ் இருக்கு. இதுல ஒண்ணு என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மிஷன், ஒரு கான்கிரீட் வேல்யூஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேவாலியாக்கு மிஷன் வேல்யூஸ் இருக்கு, தெரியுங்களா தெரியாதா? தெரியும். சோ அப்ப நான் கேள்வி செஷன் வரும்போது கேள்வி கேட்கிறேன். அடுத்தது, ஒரு மேனேஜ்மெண்ட்ல நம்ம வேலை செய்யும் போது எண்ணியதை எண்ணியவாறு கூறுதல், இதுதான் அப்படின்றத எண்ணியதை எண்ணியவாறு கூறுதல், நேர்மையா எப்படி இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஒரு பொசிஷன்ல இருக்கவங்களோட எபிலிட்டி எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அப்புறம் ஒரு இண்டிவிஜுவலோட வேல்யூ என்னென்ன, அதுல அவன் பேசும்போது அவனோட வேல்யூக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. அடுத்த டாபிக் வந்து, நான் சொல்றது டாபிக் யுவர் கம்பெனி. அந்த கம்பெனி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த டாபிக்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்பெனில மக்கள் எப்படி எல்லாம் இருப்பாங்க, ப்ராசஸ் எப்படி எல்லாம் இருக்கும் அந்த கம்பெனில, அவங்களோட அந்த ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. அப்புறமா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்ன, பீப்புள் எப்படி இருக்காங்க, அந்த பீப்புள் எப்படி ஹையர் பண்றாங்க, பீப்புள் மேனேஜ்மெண்ட் என்ன, அப்புறமா வந்து எப்படி சேஞ்ச் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்ன, இத பத்தி எல்லாம் கம்பெனி அப்படின்ற அந்த டாபிக்ல கவர் பண்ணிருக்காங்க. அடுத்தது காம்படிஷன், அந்த டாபிக்ல என்னெல்லாம் பேசிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய கம்பெனியை தவிர வெளி உலகத்துல எப்படி இருக்கு, நம்மளுடைய ஈக்குவல் ஜானர்ல வெளி உலகத்துல எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தியும், எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், வேரியஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி. இப்ப நம்ம சொல்ற டாப் 10 என்ஜிஓஸ்ல நம்ம வரணும் அப்படின்னா எப்படி என்னென்னலாம் பண்றோம், புதுசா என்னென்னலாம் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்றதெல்லாம் இதுல பேசியிருக்காங்க. அப்புறம் பட்ஜெட்டிங் எப்படி பண்றோம், நம்ம இப்ப ஆரம்பிச்சாச்சு, அதே மாதிரிதான் எல்லா கம்பெனிலும் பட்ஜெட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ பட்ஜெட்டிங் எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்றதுக்கு, ஆர்கானிக்கலா எப்படி க்ரோ பண்ணணும், ஆர்கானிக்கலா எப்படி க்ரோ பண்றதுன்னா, ஒரு நல்ல அவுட்புட் நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ வச்சு ஒரு நல்ல அவுட்புட் எப்படி கொண்டு வராங்க, அதுதான் ஆர்கானிக்கல் க்ரோத்னு சொல்லுவாங்க. அதை பத்தி பேசியிருக்காங்க. அடுத்தது 5வது டாபிக்கா யுவர் கரியர், உன்னோட ஆர்கனைசேஷன்ல உன்னோட கரியர் எப்படி இருக்கும், உன்னோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுல உன்னோட ப்ரொஃபஷனல் லைஃப நீ எப்படி மேனேஜ் பண்ண போற அப்படி பத்தியும், அப்புறம்
நீ உனக்கு தேவையான ரைட் ஜாபை எப்படி செலக்ட் பண்ண போற, உன்னோட கரியர் குரோத்துக்கு எப்படி ஒரு ரைட் ஜாபை செலக்ட் பண்ண போற அப்படின்றத பத்தியும் பேசியிருக்காங்க. இதுதான் முக்கியமான டாபிக்ஸ். கடைசியா டைங் அப் லூஸ் எண்ட்ஸ். எதுலயுமே இதுல யுவர் கம்பெனி, யுவர் காம்படிட்டர்ஸ், யுவர் கரியர் எதுலயுமே அடக்க முடியாத சில கேள்விகள்லாம், நமக்குதான் நிறைய கேள்விகள்லாம் அடிக்கடி வருமே, அந்த மாதிரி கேள்விகள்லாம் இதுல கேட்டிருக்காங்க. இது வந்து இவரோட ஆட்டோபயோகிராபிங்கன்றதுனால அவரோட பர்சனல் பத்தி கொஞ்சம் கேள்விகள், நாட்டை பத்தி கேள்விகள், நீங்க பாலிடிக்ஸ்ல வருவீங்களா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இது இருக்கு. அதை நான் டீட்டெயிலா கொண்டு போறது இல்ல. நமக்கு எது தேவையோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். சோ ஃபைனலா அவர் முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, எவ்ரிடே இஸ் அ லேர்னிங். இது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி எவ்ரிடே நமக்கு ஒரு புது கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்மள வந்து இன்னும் முன்னேற்றத்துக்கு ஒரு வழி. நம்ம நகர்ந்து போறதுக்கு வந்து எவ்ரிடே கொஸ்டின் நமக்கு எழுந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதா சொல்லி இந்த புக்கை ஃபைனலா சமரைஸ் பண்றாரு. நான் ஒரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாவும் சமரைஸ் பண்றேன் நான் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக்ல மிஷன் அண்ட் வேல்யூஸ், அண்டர்நீத் இட் ஆல், அந்த டாபிக்ல இருந்து ஒரு டாபிக் நான் எடுத்திருக்கேன், மிஷன் அண்ட் வேல்யூஸ். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா விஷன், மிஷன், வேல்யூஸ். விஷன் வந்து பிக்ஸ்ட், மிஷன் அண்ட் வேல்யூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சேவாலியாவோட மிஷன் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? மிஷன், சேவாலியாவோட மிஷன் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? அது விஷன், மிஷன், விஷன், மிஷன், வேல்யூஸ் நம்ம ஆனுவல் ரிப்போர்ட்ல வரும். 7 இருக்கும் மேம். 7 7 6 6 to 7. எத்தனை இருக்கு? 7 7. ஹலோ 7 கேக்குதுங்களா? 7 அது ஒரு பாயிண்ட்ல வரும். வெரி குட் பாரதி, அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பட் நான் கேக்குறது எத்தனை மிஷன் நம்மளோட சேவாலயால வச்சிருக்கோம்? 7. கொஞ்சம் எல்லாரும் ஆனுவல் ரிப்போர்ட்டை படிங்க. வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட்ல நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். நமக்கு மட்டும் 7 லைன்ஸ் கொடுத்துருக்கோம், 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. இதுதான் நம்மளோட ஆனுவல் ரிப்போர்ட்ல கிளியரா இருக்கும். விஷன், மிஷன், வேல்யூஸ். வேல்யூஸ் பாத்துறாதீங்க, அடுத்த கேள்வி வரும். மிஷன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிஷன் 7 விஷயத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இதுல இப்படி பண்ணலாம், அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பெட்டர் அவுட்புட் எப்படி கொடுக்கணும், எஜுகேஷன்ல என்ன கொடுக்கலாம், எல்டர்ஸ்க்கு என்ன பண்ண போறோம், லைவ்லிஹுட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போறோம், ரூரல் டெவலப்மெண்ட்க்கு என்ன போறோம், ரிலீஃப் அண்ட் ரிஹாபிலிட்டேஷனுக்கு என்ன பண்ண போறோம், அப்புறம் கெப்பாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் என்ஜிஓ செக்டர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ ஒரு ஆர்கனைசேஷனோட முன்னேற்றத்துக்கு இந்த மிஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மிஷன் அண்ட் வேல்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த மிஷன் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, இது எக்ஸாக்டா சொல்லிடும் நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க, எதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத எக்ஸாக்டா அதை உங்களால டிஃபைன் பண்ண முடியும். உங்களோட வேல்யூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய பிஹேவியர், இந்த மிஷனை நோக்கி நம்ம போறதுக்கு என்ன பிஹேவியர் நமக்கு தேவைன்றத சொல்றதுக்கு தான் வேல்யூஸ் இருக்கும். ஓகே, எஃபெக்டிவ் மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்ல வருதுன்னு, எந்த கேள்விக்கு பதில் சொல்லுது அப்படின்னா, ஹவு டு யூ இன்டென்ட் டு வின் த பிசினஸ், உன்னோட இந்த பிசினஸ் நீ எப்படி வின் பண்றதுக்கு பண்ண போற, அதுதான் எக்ஸாக்டா சொல்லுது நம்மளோட மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அது நம்மளோட கம்பெனிய எங்க இருக்கு, ப்ராஃபிட்டபிளா காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல என்ன பண்ணணும், எல்லாமே நம்மளோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிளியரா சொல்லிட்டோம். ஒரு குட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. நான் முதல்ல இந்த புக்ல நிறைய குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. பட் ரொம்ப வேகா, இது எல்லாமே யூஎஸ் பேஸ்டா இருந்ததுனால நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டேன். அதனால இதை மட்டும் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. இது என்ன சொல்றாருன்னா, பென் அண்ட் ஜெரி அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம் தயாரிக்கிற கம்பெனியோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் பத்தி சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா அவங்க மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல 2 முக்கியமான வார்த்தையை வச்சிருக்காங்க, ப்ராஃபிட்டபிள் growth அண்ட் இன்க்ரீசிங் வேல்யூ ஃபார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்ற 4 முக்கியமான வார்த்தைகள் வச்சிருக்காங்க. அதுதான் கீ எலமெண்ட்ஸா சொல்றாங்க அவங்க 4 லைன் மிஷன் ஸ்டேட்மெண்ட். அதுதான் கீ எலமெண்ட். இந்த கம்பெனி ஆக்சுவலா என்ன பண்றாங்க அப்படின்னா, யுப்போரிக் கன்காஷன்ஸ் சொல்றாங்க. அதாவது யுப்போரிக்னா ஒரு ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ், கன்காஷன்ஸ்னா மிக்சர், நிறைய ஐஸ்கிரீம் சம்பந்தப்பட்ட பொருட்களோட மிக்சர். அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த மாதிரியான ஒரு ஐஸ்கிரீம் தயாரிக்கிற நிறுவனம் அது. அவங்களோட மிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யுப்போரிக் கன்காஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா, அவங்களோட மக்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் லோக்கலி, நேஷனலி அண்ட் இன்டர்நேஷனலி
அப்படிதான் அவங்க ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அதுல. சோ இந்த கம்பெனி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியர் கம்பெனி, யூஎஸ்ல இந்த ஐஸ்கிரீம் கம்பெனி, அவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்கு அவங்களோட பிசினஸ்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, எஃபெக்டிவ் மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா பாசிபிள் எது, இம்பாசிபிள் எது அப்படின்றத தெளிவா காமிச்சு கொடுத்துரும். ஓகே, இத வந்து நமக்கு வந்து எது நம்ம பெரிய ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் வச்சுப்போம், பெருசா சாதிக்கணும், முக்கியமா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயம்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே உபயோகமா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம சேவாலயா மிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாத்தினோம் இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை. இதே 25th ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா வேற மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 years பிஃபோர் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் வச்சு, இப்ப அடுத்த பாயிண்ட் அதை நான் சொல்றேன், எப்படி இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை அரைவ் பண்ணுவாங்க ஒரு கம்பெனி அப்படின்னா, மிஷன் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது பியூரா டாப் மேனேஜ்மெண்ட் உட்காந்து டிசைட் பண்ண வேண்டியதுதான். மிஷன் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது டாப் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்குள்ள ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனை வச்சுக்கிட்டு யார் பொறுப்பேற்றுக்கிறாங்களோ, இந்த மிஷன் அச்சீவ் பண்றதுக்கு யாரெல்லாம் பொறுப்பேற்றுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உட்காந்துதான் இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை அரைவ் பண்ணுவாங்க. இது வந்து நீ பண்ணிடு, இந்த வேலையை நீ பண்ணிடு அப்படின்ற மாதிரி டெலிகேட் பண்ணி கொண்டு வர விஷயம் மிஷன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. யார் பொறுப்பேற்றுக்கிறாங்களோ அவங்கதான் அக்கௌண்டபிளா இருக்காங்களோ அவங்கதான் இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் சேவாலயால ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி டாப் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் அரைவ் பண்ணும். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நம்ம லைப்ரரியில போய் 25th சில்வர் ஜூப்ளி ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, அதுல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அதை மாற்றி தான் இந்த அரைவ் பண்ணிருக்கோம் நம்ம. சோ இது வந்து மிஷன் பத்தி. இப்ப அடுத்தது வேல்யூஸ் பத்தி. இப்ப சொல்லுங்க, எத்தனை வேல்யூஸ் இருக்கு சேவாலயால? ஆன்லைன்ல இருக்கவங்களும் சொல்லலாம், எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 5. சொல்லுங்க, 5 சொல்லுங்க. ஷேரிங், சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. Service and sharing, correct. Transparency. 5 years training எல்லாம் ஒரு ரவுண்ட் போட்டெல்லாம் காமிச்சிருக்கேன்ப்பா. Moral uprightness. Correct. Ma'am, moral uprightness. Service and sharing, equality, moral uprightness, excellence, transparency. இதுதான் நம்மளோட வேல்யூஸ். இப்போ நம்ம ஃபாலோ பண்ற வேல்யூஸ். இந்த வேல்யூஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். மீட்டிங்ல, ட்ரைனிங்ல அடிக்கடி இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் நம்மளோட வேல்யூஸ். இட் இஸ் ஜஸ்ட் அ பிஹேவியர். நம்மளோட மிஷனை நோக்கி நம்ம செல்வதற்கு ஒரு பிஹேவியர் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து நிறைய இந்த மாதிரி இப்போ கேட்டுட்டு இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்ல, மீட்டிங்ல இப்படி எல்லாம் கேட்கணும். ப்ரோவ் பண்ணி அதை ப்ரொவோக் பண்ணணும். அப்பதான் இந்த வேல்யூஸ் வந்து நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். சோ இந்த வேல்யூஸ் வந்து இதே நான் சொன்ன மாதிரி 2015 சில்வர் ஜூப்ளி ஆனுவல் ரிப்போர்ட்ல வேல்யூஸ் என்ன இருந்துச்சு அப்போ அப்படின்னா 4 yearsக்கு முன்னாடி தான் இந்த வேல்யூஸ் மாறி இருக்கு. அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஆனுவல் ரிப்போர்ட்ல எடுத்து நீங்க பார்க்கலாம். அப்ப வந்து சர்வீஸ் அண்ட் ஷேரிங் இருந்தது. ஈக்வாலிட்டி ஆஃப் ஆல் ஹியூமன்ஸ், இந்தியன் எட் இன்டர்நேஷனல், கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன், டிசிப்ளின், ஃபேர் மீன்ஸ். இந்த வேல்யூஸ் தான் அப்ப இருந்தது. சோ 4 yearsக்கு முன்னாடி இந்த வேல்யூஸை நம்ம மாத்திருக்கோம். 4 yearsக்கு முன்னாடி ஆனுவல் ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா இங்க நீங்க அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருப்போம் இந்த வேல்யூஸ் எல்லாம். இந்த வேல்யூஸ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கண்டிப்பா பர்சனலா நடந்த சேவாலயால நடந்த ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். 4 yearsக்கு முன்னாடி எல்லா ஹெட்ஸ்க்கும் வந்து ரெகுலரா எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து ஒரு ட்ரைனிங் இருந்தது. 10th Planet அப்படின்ற ஒரு கம்பெனி, நமக்கு வெப்சைட்லாம் டெவலப் பண்ணி கொடுத்த கம்பெனி, அங்கதான் ட்ரைனிங் நடந்தது. அப்ப வந்து காஞ்சனாக்கு ஒரு செஷன் கொடுத்திருந்தாங்க. பிஜிவில நம்மளோட வேல்யூஸை எப்படி அடங்கணும்னு. காஞ்சனா ஞாபகம் இருக்காமா? ஓகே, நான் சொல்ற இன்சிடென்ட்டும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு. பிஜிவி அதுல எப்படி நம்மளோட வேல்யூஸா அடங்குது, பாரதி என்ன சொல்லியிருக்காரு, காந்தி என்ன சொல்லியிருக்காரு, விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு, இதுதான் வந்து சொன்னாங்க. அவங்க எடுக்கணும் செஷனா. அப்ப நாங்க இங்க போறச்ச காஞ்சனாவுக்கு அந்த பிபிடி காமிச்சாங்க.
பாரதியார் நம்ம வேல்யூஸ்ல எதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு, விவேகானந்தர் எதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு, காந்தி எதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பாரதியார் பத்தி நிறைய சொன்னாங்க, விவேகானந்தர் பத்தி நிறைய இருந்தது, காந்தியை பத்தி ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருந்தது. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு வேல்யூ தான் சொல்லியிருக்காரு அவரு. காந்தினாலே நமக்கு என்ன கரெக்டா ஞாபகம் வரும்? சித்ரா கரெக்ட். ட்ரூத். நான் கேட்டேன் காஞ்சனாவை, ஏமா பாரதிக்கு இத்தனை சொல்ற, விவேகானந்தருக்கு இத்தனை சொல்ற, காந்திக்கு என்னமா ஒன்னே ஒண்ணு சொல்ற அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்ன வார்த்தை, இதெல்லாம் இருந்தாலே, உண்மை ஒரு விஷயம் இருந்தாலே எல்லா வேல்யூஸும் வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துச்சு. இது நான் இது பர்சனலா காஞ்சனா கிட்டே சொல்லியிருக்கேன். அது வந்து ஏன் அது அப்படிலாம் எனக்கு தெரியல. நம்மளோட லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன ட்ரிகரிங் பாயிண்ட் வரும் இல்ல, ஏதோ ஒரு விஷயம் இது என்ன மாத்திருச்சுங்க, எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுச்சுங்க, என்னோட குரோத்துக்கு அது ரொம்ப உதவிச்சு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அது வந்து உண்மை. அது காஞ்சனா சொன்னாங்களா காந்தி சொன்னாங்களான்றத விட அந்த ட்ரிகரிங் மூமெண்ட் எனக்கு அது ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துச்சு. நிறைய விஷயங்கள் நான் பர்சனலா என்னைய மாத்திக்கிறதுக்கு அது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். காஞ்சனாவோட செஷனுக்கும் தேங்க்ஸ். அந்த அந்த ஒரு மொமெண்ட் என் லைஃப்ல ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பட் இட் ஹாஸ் மேட் அ ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் இன் மை லைஃப். நிறைய நான் பர்சனலா நிறைய மெச்சூர் ஆயிருக்கேன், நிறைய கத்துக்கிட்டேன். சோ இப்போ நம்ம இந்த புக்ல எல்லாம் சொல்றோம், இவ்வளவு விஷயம் சொல்றோம்ல, அந்த மிஷனுக்கும் வேல்யூஸ்க்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு அது நான் பிராக்டிக்கலா அனுபவிச்சதுனால இந்த ஸ்டோரி அவங்க கிட்ட ஷேர் பண்ண, இந்த இன்சிடென்ட் அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சோ வேல்யூஸ் அந்த அளவுக்கு ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு growthக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ சொல்றாரு. எப்படி இதெல்லாம் மிஷன் வேல்யூஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணா அவங்களோட கம்பெனி, அவரோட சொந்த கம்பெனி சொன்னல ஜிஇல, அதெல்லாம் பண்ண அவரு என்ன பண்ணாரு அவங்க கம்பெனில அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் ரொம்ப ஸ்ட்ராங் லீடர். ஆனா கூகுள் அவரை பத்தி படிச்சேன். அவர் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் லீடர், குட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், பட் எல்லாரும் மாதிரியும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் அவரை பத்தி இருந்தது. பட் அவர் ஃபாலோ பண்ண சில விஷயங்கள்லாம் சொல்றேன். யாரெல்லாம் உங்களோட வேல்யூஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களெல்லாம் ரிவார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பனிஷ் பண்ணிடுங்க, வேல்யூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அவங்கள பனிஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இது பண்ணதுக்கு அப்புறமா அவர் ஆர்கனைசேஷன்ல இத மீட்டிங்ல நிறைய இடத்துல இந்த மாதிரி ரிவார்ட் பண்ணிருக்காரு. வேல்யூஸை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் மீட்டிங்லயே ரிவார்ட் பண்ணிருக்காரு, வேல்யூஸை ஃபாலோ பண்ணாத இருக்கவங்க எல்லாம் மீட்டிங்லயே பனிஷ் பண்ணிருக்காரு. இதோட அவுட்புட் அவர் என்ன பார்த்திருக்காராம் அப்படின்னா, அவங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஸ்டாஃப் நிறைய பேரு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன் சர்வே வந்து எடுத்தப்போ பார்த்தா அதோட அவுட்புட் ரொம்ப நல்லா வந்துதான். அப்புறமா அவங்களோட பினான்சியல் நீட்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாதாரணமா எல்லாருமே காமன் ஃபோரம்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, பட் அவர் செஞ்சிருக்காரு, அதோட அவுட்புட்டையும் அவர் ஷேர் பண்ணிருக்காரு. சோ ஒரு கம்பெனிக்கு இந்த இதுல இருந்து நான் என்ன சாராம்சம் சொல்றேன்னா, ஒரு கம்பெனிக்கு ஒரு குட் மிஷன், ஒரு டெவலப்பிங் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் நல்லாவே வளரும். பட் அதுக்கு வந்து நம்மளோட எஃபர்ட் நிறைய தேவைப்படுது, நம்மளோட கமிட்மெண்ட் நிறைய தேவைப்படுது, அதுக்கான டைம் நம்ம நிறையவே செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட என்னோட ஃபர்ஸ்ட் டாபிக்கை நான் முடிச்சுக்கிறேன். செகண்ட் டாபிக்ல யுவர் கம்பெனி அப்படின்ற டாபிக்ல நான் எடுத்திருக்க சப் டாபிக் வந்து லீடர்ஷிப். எல்லாருக்குமே லீடர்ஷிப் பத்தி நிறைய செஷன் அட்டென்ட் பண்ணிருக்கோம். பட் இது வந்து தியரிட்டிக்கலா இருந்தாலும் அழகா சொல்லியிருக்காரு அவரு, அதை நாம சொல்லலாம். இது வந்து உங்களை பத்தி மட்டும் இல்ல, லீடர்ஷிப்ங்கிறது இது உங்களோட டீம் ஃபுல்லா. அதனால திடீர்னு ஒரு நாள் மண்டே நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டாஃபா இருப்போம், டியூஸ்டே கூப்பிட்டு நம்மள நீ போய் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆயிடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்குலாம்? மண்டே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கூட்டத்துல உட்காந்துட்டு கதை பேசிட்டு அவங்க அப்படி பண்றாங்க இவங்க எப்படி பண்றாங்க எல்லாம் கதை பேசிட்டு நாளைக்கு அந்த கூட்டத்தோட நம்மளே ஒரு லீடரா போட்டா நமக்கு எப்படி இருக்கும்? வித்தியாசமா தானே இருக்கும். சோ லீடர்ஷிப் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பிஹேவியர்ஸ் அண்ட் ஆட்டிடியூட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு லீடருக்கு, பிஹேவியர்ஸ் அண்ட் ஆட்டிடியூட். ஒரு பாஸுக்கு நீ ஒரு லீடரா இருக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி மட்டும் தான், நம்ம வேலை மட்டும்தான் செய்வோம், நம்ம பாட்டு நம்மளுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு அதுல என்ன விக்டரி வருதோ அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். பட் ஒரு லீடருக்கு அந்த மாதிரி கிடையாது, நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டே வரும்.
சோ இதுல வந்து நிறைய கிரேட் லீடர்ஸை பத்தி பேசியிருக்காங்க. பில் கேட்ஸா இருக்கட்டும், வின்ஸ்டன் சர்ச்சில், காந்தி, இவங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்தந்த லீடர்ஸ் அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கும். அவங்களுக்குன்னு வந்து நிறைய ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இப்ப ரீசெண்டா 83 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 83 ஒரு கிரிக்கெட் மூவி வந்து 1983 வேர்ல்டு கப்ல இந்தியா எப்படி வின் பண்றதுக்கு கபில் தேவ் அஸ் அ லீடர் எப்படி எல்லாம் அச்சீவ் பண்ணாரு. நல்லா இருக்கும். தமிழ்ல ரீமேக் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. ரொம்ப நல்லா இருக்கும். டைம் கிடைச்சா போய் பாருங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா அவர் அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அருமையா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ஃப்ரேமா இருக்கும் அந்த படம். ஆஃபன் நம்ம படமும் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக போய் பாருங்க. சோ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல ஒரு லீடர்ஸும் வந்து ஒரு செப்பரேட் ரூல்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான 8 ரூல்ஸ் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே. ஒரு லீடர் வந்து இனிஷியலா ஒருத்தர் லீடரா போட்டோம்னா அவருக்கு என்ன நிறைய கேள்விகள் வரும். முதல்ல நான் இதுக்கு ஃபிட்டா, என்னை தூக்கி ஒரு லீடரா போட்டிருக்காங்களே, நான் எனக்கு ஃபிட்டா இருப்பேனா, என்னால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட பாஸ் வந்து நம்மள மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது பண்ணிட்டியான்னு மைக்ரோ மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காச்சு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா ஆயிடுவாங்க. அப்புறமா வந்து நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா அமைதியா இருந்துகிட்டு என்னால இதெல்லாம் ரிசர்ச் எல்லாம் கொண்டு வர முடியுமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அந்த கேள்விகளுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிதான் வருது. ஒரு லீடர் என்னென்னலாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு லீடர் அவங்களோட டீமை அப்பப்ப அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க டீமுக்கு கொடுக்கணும். அந்த டீமுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸும் நல்லா கோச் பண்ணி அவங்க டீம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு சிறந்த லீடர். நெக்ஸ்ட் வந்து அவங்க விஷனை மட்டும் பார்க்க கூடாது. அது வந்து அதோட அவங்க வாழணும். அதை அவங்க ஒரு மூச்சா எடுத்துக்கிட்டு வாழணும். எனக்கு 4 years 2019 என்ன ஆபரேஷன்ஸ்ல இருந்து டோனார் ரிலேஷன்ஸ் டீம் போட்டப்ப எனக்கு ஒரு ஹெட் கோச் இருந்தாரு. அவர் வந்து என்கிட்ட சொல்லுவார், அப்போ சேவாலியோட இண்டிவிஜுவல் டொனேஷன் டார்கெட் வந்து 8 கோடி. அவர் என்கிட்ட சொல்லுவார், 8 கோடி எப்பயுமே 8 கோடியோடயே தான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். 8 கோடி எப்படி எடுக்கணும், 8 கோடி மூச்சா எடுக்கணும். அந்த 8 கோடி அந்த ஒரு வருஷத்துக்கு உன்னோட மூச்சே 8 கோடி தான் அப்படின்னு சொல்லுவாரு. 8 கோடிங்கிறது பெரிய விஷயம். பட் அவர் எனக்கு அப்படிதான் கைட் பண்ணுவார். 8 கோடிங்கிறது உன் மூச்சா இருக்கணும். எழுந்தாலும் 8 கோடி எப்படி அச்சீவ் பண்ணணும்னு நீ சொல்ற மாதிரி இருக்கணும். யூ ஹாவ் டு லிவ் இட், யூ ஹாவ் டு பிரீத். 8 கோடியை தான் நீ சுவாசிக்கணும், 8 கோடியை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. சோ ஒரு லீடர் வந்து அவங்க டீமை கைட் பண்ணும்போது உன்னோட மிஷனோட நீ எப்படி வாழணும், அது எப்படி நீ பிரீத் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கைட் பண்ணணும் அந்த டீமை. அப்புறம் ஒரு பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு கொண்டு வரணும். அப்பதானே அவங்களால வேலை செய்ய முடியும். இல்லைன்னா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட்டை கொண்டு வரணும். ரொம்ப முக்கியம், நம்பிக்கையை கொண்டு வரணும். அந்த லீடர் அண்ட் ஸ்டாஃபுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணணும். அப்புறம் அந்த லீடருக்கு ஒரு கரேஜ் வேணும், ஒரு அசாத்தியமான கரேஜ் வேணும். எதுக்குன்னா அந்த டெசிஷன் எடுக்கவே முடியாது. ஆனா ஒரு லீடரா இருந்தா அந்த ஒரு டெசிஷன் அன்பாப்புலர் டெசிஷனா இருந்தாலும் ஒரு லீடரால எடுக்க முடியும். அதுக்கான கரேஜ் கண்டிப்பா ஒரு லீடர் வேணும். கண்டிப்பா ஒரு லீடர் நிறைய கேள்வி கேட்கணும். அந்த கேள்வினால அந்த கேள்வி பதில் ஆக்ஷன்ல போய் முடிகிற வரைக்கும் அந்த லீடர் வந்து எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு அந்த லீடர் வந்து ரெஸ்பான்சிபிளா எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு லீடர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. அப்புறமா அவங்களோட டீமுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வாழணும். அப்புறமா லீடர்ஸ் நல்லா கொண்டாடணும். இந்த 8 பாயிண்ட் தான் அவர் சொல்லியிருக்காரு. இது என்ன கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி தோணும். கடைசியில கொண்டாட்டம்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றேன் நானு. ஃபர்ஸ்ட் ரூல் சொன்னல, அந்த டீமை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கோச் பண்ணிக்கிட்டு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முதல்ல அவங்களோட டீம்ல ரைட் பீப்புள் தான் உட்காந்துட்டு இருக்காங்களான்றத முதல்ல எவால்வேட் பண்ணிடும். என்னோட டீமுக்கு இவங்க எல்லாம் இருக்காங்க, என்னோட டீமுக்கு ரைட் பீப்புள் தானா அப்படின்றத எவால்வேட் பண்ணிடணும். எவால்வேட் பண்ணிட்டு மோட்டிவேட் பண்ணும். யார் நல்லா பண்றாங்களோ அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணணும். நான் சொன்னல இவர் ரொம்ப ஸ்ட்ராங் லீடர்னு. யார் ஒழுங்கா பண்ணலையோ வெளில அமுச்சு விட்டுருன்னு சொல்றாரு. நிறைய இடத்துல செய்யா வெளில போயிடு அப்படின்ற இடத்தான் இவர் சொல்றாரு. சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் லீடர். அதனால இவரை பத்தி நெகட்டிவிட்டியும் வந்திருக்கு. சோ அவங்களோட டீமை மோட்டிவேட் பண்ணணும். ரைட் பீப்புள் இருக்காங்களா அவங்க டீம்லன்றத பாத்துட்டு இருக்கிறோம். செகண்ட், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கண்டினியூஸா கோச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேர்ட், அந்த டீமுக்கு வந்து அவங்க டீம் மெம்பரை கேர் பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். இந்த மாதிரியான எல்லா விஷயமும் ஒரு லீடர் கண்டிப்பா செய்யணும். ரூல் 2, நம்மளோட அந்த மிஷனோட பிரீத் பண்ணணும், வாழணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ கோல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். சோ சொன்னல நான் சேவாலியோட நிறைய விஷயத்தோட வரும் அப்படின்ற மாதிரி. சோ கோல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இதுதான் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோல்ஸ் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் உன்னோட கோல்ஸ் அவங்க சொல்ல தெரியணும். சொல்வீங்களா தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும்?
தூக்கத்தை எழுப்பினா டவுட் தானே. அப்புறம் ஒரு லீடர் வந்து அவரோட க்ளோசஸ்ட் கலீக் கிட்ட மட்டும் சொல்லிட்டா போறாது. ஒரு விஷயத்த அவங்க டீமுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கூட இருக்கவங்களுக்கு மட்டும் கம்யூனிகேட் பண்ணா போதாது. கடைசி வரைக்கும் அது போய் சேருதா அப்படின்றத பாக்கணும். ட்ரில் டவுன் பண்ணி கடைசி ஆளு வரைக்கும் அது போய் சேர்ந்திருக்கான்றத என்ஷூர் பண்றவங்க தான் ஒரு நல்ல லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரூல் 3, கிரியேட் பாசிட்டிவிட்டி. ஒரு வேலை செய்யற இடம் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு என்வாயர்மெண்டா இருக்கணும். அப்பதான் அங்க இருக்க டீம் மெம்பர்ஸால கண்டிப்பா நல்ல ரைட் ஆட்டிடியூடோட வேலை செய்ய முடியும். ரூல் 4, பீப்புளுக்கு வந்து ரொம்ப கிளியரா அவங்களோட அப்ரைசல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரூல் 4 அதுதான். அப்பதான் அந்த ட்ரஸ்ட் வரும். பில்ட் ட்ரஸ்ட்னு சொன்ன இல்லையா, பீப்புளுக்கு அப்ரைசல் என்ன, அந்த லீடருக்கும் அந்த இவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் என்ன, இன்னைக்கு இதுதான் ரிசல்ட்ஸ் இதுதான் அப்படின்ற அளவுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா கிரெடிட் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்கணும் ஒரு லீடர் கண்டிப்பா. அப்பதான் அவங்க டீமால நல்லா பண்ண முடியும். அப்புறம் அவங்க என்ன வேலை பண்ணாங்களோ அதுக்குதான் அந்த லீடர் கிரெடிட் எடுத்துக்கணும். மத்தவங்க பண்ண வேலைக்கு அவங்க கிரெடிட் எடுத்துக்க கூடாது. அப்புறம் ரொம்ப மெச்சூர் எனஃபா இருக்கணும். அவங்களோட டீமோட சக்சஸ அவங்க பாராட்டணும். வெளிப்படையா பாராட்டணும், அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு மெச்சூர் எனஃபா ஒரு லீடர் இருக்கணும். அப்புறம் தப்பு பண்ணிட்டா அவங்க டீம் அந்த பொறுப்பு லீடர் தான் எடுத்துக்கணும். இதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை சதீஷ் தவான் அப்துல் கலாம். அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் ஒரு நல்ல லீடர்னு நிறைய லீடர்ஷிப் ட்ரைனிங்ல நம்ம படிச்சிருப்போம். சோ தப்பு பண்ணா டீம் மெம்பர் அந்த பொறுப்பை லீடர் எடுத்துக்கணும். கரெக்ட் பண்ணா அந்த பொறுப்பை டீம் மெம்பர்ஸ்க்கு அட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றத ஒரு சொல்றாங்க. முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, உனக்கு ஒரு லீடர்ஷிப் ரோல் கொடுத்தா அது உனக்கு ஒரு தலையில கிரீடம் கொடுக்கல, உனக்கு ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கான பொறுப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்றத லீடர் கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். அப்பதான் அவங்களால ஒரு குட் லீடரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்பாப்புலர் டெசிஷன் எடுத்து ஒரு லீடருக்கு வந்து தைரியம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுக்கு ஒரு உதாரணம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு டீம் மெம்பர் அவர் டீம்ல ஒரு ஆளை வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்துடுறாங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கு, அவருக்கு எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. ஆனா ஒரு மனசு வந்து இல்ல இவர் நம்ம டீமுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னா அந்த கட் ஃபீலிங்கை நம்பி ஓகே இவர் வேண்டாம், ஓகே இவர் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்ற அந்த அன்பாப்புலர் டெசிஷனு ஒரு லீடரால எடுக்க முடியணும். அப்பதான் ஒரு லீடர் வந்து அவங்களோட டீமை நல்லாவே கொண்டு போக முடியும்னு சொல்றாங்க. ரூல் 6 என்ன அப்படின்னா, கொஸ்டின்ஸ். அவர் கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணி ஆக்ஷனா மாறணும். அது வந்து முக்கியமானது. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு லீடரை கேட்கலாம்னா, ஏன், when, what if, ஏன் இப்படி நடந்தா என்ன, ஏன் நடக்க கூடாது, எப்படி நடக்கும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்கணும் ஒரு லீடர். இதனால என்ன ஆகும்னா பெரிய பெரிய பிக்கர் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அவரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கதான் பெரிய பெரிய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஒரு டீம்ல எப்பவுமே கொஸ்டின்ஸ் நிறைய இருந்துட்டே இருக்கணும். ஹெல்த்தி டிபேட் இருக்கணும். டெசிஷன் ஆக்ஷன்ஸா மாறுறதுக்கு இதுதான் யூஸ் ஆகும். இதெல்லாம் ஆல் ஸ்டாஃப் மீட்டிங்ல முரளி சார எல்லாருமே கேட்பாரு, கொஸ்டின் ஏதாவது இருந்தா கேளுங்க, கொஸ்டின் ஏதாவது இருந்தா கேக்குறேன்னா அந்த டீமுக்குள்ள நிறைய கொஸ்டின் வரணும். அது மூலமா ஒரு ஹெல்த்தி டிபேட் ஆகணும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். அந்த சொல்யூஷன் ஆக்ஷனா மாறணும். அதுக்காக தான் நீங்களே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, முரளி சார் எல்லா மீட்டிங்லும் கொஸ்டின் இருக்கான்னு கேட்கறதுக்கான காரணம் இதுதான். புரியுதுங்க? எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் கேள்வி கேளுங்கன்னு அவர் இதுதான் சொல்றாரு. ரூல் 7 என்ன சொல்றாங்கன்னா, லீடர்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்கணும். ஓகே, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால அவங்க வந்து ஒரு மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ வந்து ஒரு லீடரா இருக்கிறதுனால நீ தான் எல்லா சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு லீடர் என்னைக்குமே நினைக்க கூடாது. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி என்னைக்கும் நினைக்காம நம்மள மாதிரியே இருக்கிற அதர் ஆர்கனைசேஷன்ஸ்ல என்னென்னலாம் பண்றாங்க, அதுல நம்ம என்ன கத்துக்கலாம், அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பா ஒரு லீடர் வந்து செய்யணும். ஓகே, ரூல் 8 வந்து லீடர்ஸ் செலிப்ரேட். ஒரு லீடர் வந்து அவரோட டீம் மெம்பர் கூட எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, அவுட்டிங் நிறைய போலாம், டீமோட பார்ட்டி போலாம், செலிப்ரேட் பண்ணலாம் அங்க போய். ஓகேவா, அது டீம் மெம்பர்ஸ் கூட இன்னும் அந்த இன்டிமசியை டெவலப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போலாம், எது வேணா பண்ணலாம். எல்லாரும் ஜாலியா வெளியில போய் ஒரு நாள் இருந்துட்டு வந்தா அது வந்து டீம் மெம்பர்ஸ் கூட ஒரு இன்டிமசியை டெவலப் பண்ணணும்னு சொல்றாரு. ஓகே, சோ இதோட சம்மரி என்னன்னா, லீடர்ஷிப் வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அது வந்து பேலன்ஸ் பண்ணணும், வேலையை பேலன்ஸ் பண்ணணும்,
ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்புறமா வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் லீடர்ஸுக்கு. சோ அது இல்லாம ஒரு லீடர் வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும், ஹியூமானிட்டி இருக்கணும், உண்மையோடு இருக்கணும் லீடர்ஷிப் குவாலிட்டி. சில லீடர்ஸ் எல்லாம் பிறக்கும் போதே லீடர்ஸா இருப்பாங்க. சிலர்லாம் வளர வளர ஸ்கூல்ல பாக்குறது, காலேஜ்ல படிக்கிறது, ஒர்க்ல கத்துக்கிட்டு அந்த மாதிரி வர லீடர்ஸும் இருக்காங்க. இதுதான் இந்த 2 டாபிக்ல நான் சொல்றேன். மூணாவதா சேஞ்ச். இதே கம்பெனில சேஞ்ச் அப்படின்றதுதான் இப்ப பேச போறோம். சேஞ்ச் வந்து ஒரு கண்டினியூஸ் ஒன். ஆர்கனைசேஷன்ல புதுசு புதுசா நிறைய வந்துட்டே இருக்கணும். இப்ப இங்கே பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் பிளஸ் 15 இயர்ஸ் பிளஸ் இருக்க ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தோம்னா அன்னைக்கு இருக்கிறது இன்னைக்கு இல்ல. சேவாலையில நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. சோ ஒரு ஆர்கனைசேஷன் வளர்ச்சிக்கு வந்து சேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் கிரிட்டிக்கல் பார்ட், சேஞ்ச் தான். ஆனா நிறைய பீப்புள் சேஞ்ச் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? பீப்புள் வந்து எப்படின்னா நம்மளுடைய இயற்கையாவே நம்மளோட மனநிலைமைனா நம்ம ஒரு பேட்டர்னுக்கு பழகிட்டோம். நம்மள ஒரு ஃபெமிலியர் ஆயிட்டோம். இந்த பேட்டர்ன் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும். டெய்லி காலையில வந்தோமா, இப்படி இருந்தோமா, திரும்பி வீட்டுக்கு போனோமா அப்படின்னு ஒரு பேட்டர்னுக்குள்ளேயே நம்மள செட் பண்ணிக்கிட்டு அதுல ஏதாவது சேஞ்ச் கொண்டு இருந்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கிட்டே இருக்கும். இது வந்து இயற்கையாவே இருக்குது. பட் இதையும் மீறி அதை வந்து எப்படி சேலஞ்சா எடுத்து பண்றதுலதான் நம்மளோட சக்சஸ் இருக்கு. இது வந்து நம்ம அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போதுதான் ஓகே, நம்ம இந்த மாற்றம் வந்ததுனால தான் நமக்கு இப்படி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்குள்ளே வரும். சேஞ்சுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னா. சோ இந்த சேஞ்ச்ல ஒரு 4 பிராக்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் வந்து எல்லா சேஞ்சுக்கும் ஒரு கிளியர் பர்பஸும் ஒரு கோலும் இருக்கணும். அப்பதான் அந்த சேஞ்சுக்கு நம்ம போக முடியும். ஒரு ப்ராசஸ வந்து டிஃபைன் பண்ணி வச்சிடணும். அதனால என்ன ஆகும்னா ஏன் சேஞ்ச் நெசசரி அப்படிங்கறத மக்களுக்கு புரியும். பட் என்ன ஆகும்னா காமனா இதை நம்ம மாத்த போறோம் அப்படின்ற ஒரு மீட்டிங்லயோ இதுலயோ சொல்ல போனோம் அப்படின்னா அங்க போய் எல்லாரும் ஆமா பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம், சூப்பர் எக்ஸலன்ட், இதை சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். சொல்லிட்டு வெளில போய் ஐயோ இதை வேற பண்ண சொல்றாங்களா அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் நம்ம இருக்கோம். பட் அப்படி இல்லாம ஓகே இது நல்லா சொல்லியிருக்காங்க, இது எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படின்ற நம்ம மனநிலையோட பண்ண ஆரம்பிச்சோம்னா நல்லாவே பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம சேவாலயில சேஞ்ச் அப்படின்னு கொண்டப்போ ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி GDN 5 இயர்ஸா கொண்டு வந்தாங்க. GDN இனிஷியலா நமக்கு 5 இயர்ஸ் இனிஷியலா கொண்டு வந்தப்போ பாத்தீங்கன்னா நாங்க யாருமே அதுல கலந்துக்கவே இல்லை. 5 இயர்ஸ் ட்ரைனிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்ஸோ அடுத்த லெவல்ல இருக்கவங்க எல்லாம் யாருமே போவே மாட்டோம். எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. இருக்கிறவங்க எல்லாரும் அமுச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நாங்களே ரெசிஸ்டன்டா இருந்தோம். என்னடா புதுசா ஏதோ கொண்டு வர்றாங்க, நமக்கு இருக்கிற இன்ஃபேக்ட் இப்பயும் நம்ம அப்படிதான் இருக்கோம். இது ஒரு வேலை, இருக்கிற வேலையில இது ஒரு வேலை பண்ண சொல்றாங்களே அப்படிதான் நம்ம இன்னும் 5 இயர்ஸ் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இனிஷியலா GD எல்லாம் ரொம்ப லாகிங். ஏன்னா நமக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் அப்படின்ற மாதிரிதான் தோண ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணுமா, இதை போடுற அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல எழுதாது பத்தாது, அதுல மார்க் பண்ணாதது பத்தாது, டெய்லி இதுல வர மார்க் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கிட்டே இருந்துகிட்டே இருந்தது. பட் நம்ம எப்போ அதோட பழம் எப்ப நம்ம சுவைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதோட அவுட்புட்டை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதனால நமக்கு வர அந்த நம்மளோட டைம் சேவ் ஆனது இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த சேஞ்ச் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த தான் கொண்டு வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த சேஞ்சுக்குள்ள அடாப்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, அடுத்த பாயிண்ட் இதுல இந்த 2வது பிராக்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா உண்மையாவே பிலீவர்ஸ் இது பண்ணா நல்லா இருக்கும், இந்த சேஞ்ச கொண்டுறதுனால நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்ற பிலீவர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்கள அந்த ரோல்ல எடுத்துக்கோங்க. அவங்களால மட்டும்தான் சேஞ்ச் அக்செப்ட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ரிமூவ் ரெசிஸ்டர்ஸ், இதுக்கு ரெசிஸ்டன்ட் இது தடையா இருக்காங்க, இந்த சேஞ்சுக்கு தடையா இருக்கவங்க எல்லாருமே அவங்க ரொம்ப பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்கள அதுல இருந்து தூக்கிடுங்க, அவங்க அந்த மாதிரி அந்த தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. JP Morgan அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? JP Morgan Chase ஒரு டாப் 5 பேங்க்ல ஒரு பேங்க், US பேஸ்ட் பேங்க் தான் அது. அதோட CEO பில் ஹாரிசன் என்ன பண்ணாருன்னா இனிஷியலா அந்த US இல்ல யூரோப் பேஸ்ட் பேங்க் அது. அங்க யூரோப்ல வந்து ரொம்ப நஷ்டத்துக்கு போயிட்டு இருந்த பேங்க் வந்து JP Morgan பேங்க். அப்ப வந்து அவர் அந்த பில் ஹாரிசன் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், ஏன்னா நம்ம ஆர்கனைசேஷன் நம்ம பேங்க் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வரணும் பேங்க்ல அப்படின்றதுக்காக ஒரு நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தாரு. இனிஷியலா நிறைய பேர் ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபியூ பிலீவர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா JP Morgan வந்து இந்தியாலேயே JP Morgan பெங்களூர்ல இருக்கு, டாப் 5 அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பேங்கா அது மாறி இருக்கு. அப்படின்னா அந்த சேஞ்ச் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதனாலதான் அவங்களால இன்னைக்கு மாறி வர முடிஞ்சது.
கடைசியா இந்த டாபிக்ல இந்த இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணலான்றத பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருந்தாலும், காரோட இடுக்குல இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, சோ இந்த டாபிக்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேஞ்ச வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க, அதை சரியா யூஸ் பண்ணுங்க, ரைட் பீப்புள அந்த தேவையான இடத்துக்கு ரைட் பீப்புள் எடுத்துக்கோங்க, ரெசிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கெட் ரிட் ஆஃப் த ரெசிஸ்டர்ஸ், அப்புறமா எந்த சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. மூணாவது டாபிக் யுவர் காம்படிஷன். இதுல வந்து ஆர்கானிக் growth. ஒரு 10 minutes. ஆர்கானிக் growth நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆர்கானிக் growthங்கிறது ஒரு கம்பெனி அவங்க கிட்ட இருக்கிற ஓன் ரிசோர்ஸ வச்சு எப்படி இன்க்ரீஸ் அவுட்புட் கொடுக்குறாங்க அப்படின்றது ஆர்கானிக் growth. அந்த ஆர்கானிக் growthக்கு வந்து 3 கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பெஸ்ட், ஹங்கிரியஸ்ட் அண்ட் மோஸ்ட் பேஷனேட் பீப்புள். லீடர்ஷிப் ரோல்ல யார் இருக்கணும் அப்படின்னா, சாதிக்கணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு துடிப்போடு இருக்கிறவங்களதான் லீடர்ஷிப் ரோல்ல வைக்கணும் அப்படின்றாங்க. ஒரு புது வெஞ்சர் வந்தாலும் எக்ஸாஜரேட் பண்ணுங்க, அதை பத்தி பெருசா சொல்லுங்க. அப்பதானே மக்களுக்கு வந்து இன்னும் நல்லா, ஓ இப்படி வரப்போதா, ஓகே நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு துடிப்பு, உத்வேகம் வரும்ன்றதுனால அதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அது வெற்றி அடைஞ்சதுன்னா அதோட சக்சஸ் செலிப்ரேட் பண்ணுங்க. தோல்வி ஆச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுல இருந்து நம்ம ஏதோ கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போக பாருங்க. அடுத்தது ஒரு நியூ வெஞ்சருக்கு ஃப்ரீடம் கொடுங்க, அந்த நியூ வெஞ்சரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சோ ஆர்கானிக் growth பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸ், பெஸ்ட் பீப்புள் அண்ட் ரிசோர்ஸ் வந்து இருக்கணும். உங்களுடைய நியூ வெஞ்சரை பத்தி நல்லாவே எக்ஸாஜரேட் பண்ணுங்க, அந்த வெஞ்சரை செயல்படுத்துறதுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த யுவர் காம்படிஷன்ல ரெண்டாவதா நான் சொல்ற டாபிக் வந்து 6 சிக்மா. இது நான் ஏன் எடுத்துக்கேன்னா, இது குவாலிட்டி சம்பந்தப்பட்ட டாபிக்ன்றதுனால இதை கண்டிப்பா சூஸ் பண்ணணும்னு சூஸ் பண்ணிட்டேன் நானு. 5S பேசிட்டோம், கேசன் பேசிட்டோம், குவாலிட்டி சர்க்கிள் பேசிட்டோம், லீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் 6 சிக்மா. இது நமக்கு இன்னும் வரல. இன்னும் அந்த 6 சிக்மா பத்தி தான் பேசுறோம். மேக்ஸ் டீச்சர் பாக்குறாங்க, நம்மளோட சிக்மா தான் சொல்றாங்களான்னு, அதே சிக்மா தான். ஓகே, இது வந்து ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம். இது யார் அடாப்ட் பண்ணாங்கன்னா, மோட்டோரோலா. இந்த கம்பெனி கேள்விப்பட்டிருக்கல, அந்த மோட்டோரோலா கம்பெனி தான் ஆரம்பிச்சாங்க இதை. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் ஆபரேஷனல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆச்சு, ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு, செலவு கம்மியாச்சு. அதுக்காக தான் இந்த சிக்மா. ஒரு 20-25 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. நிறைய கம்பெனி இன்னைக்கு 6 சிக்மா கோர்சஸ் நிறைய நடக்குது. அதுக்கு ஒரு பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க, சர்டிபிகேஷன் நிறைய பேர் அதை இப்ப எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க. அதோட 6 பிரின்சிபல்ஸ், ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் என்னன்னா, அவங்களோட கஸ்டமர் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு யார் ரொம்ப முக்கியம்? நம்மளோட டோனர்ஸ். நம்ம டோனர்ஸ் தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறமா கண்டினியூஸ் ப்ராசஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும், அந்த ப்ராசஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. உங்களோட ப்ராசஸ் வேரியேஷன் ஆச்சுன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கல். நீ டிஃபைன் பண்ண ப்ராசஸ அழகா கண்டினியூஸா எப்படி எடுத்துட்டு போகணும்னு பாக்குறோம், அந்த வேரியேஷனை நம்ம அவாய்ட் பண்றத பார்க்கணும். அப்புறமா வேஸ்ட எலிமினேட் பண்ண பார்க்கணும். இந்த வேஸ்ட எலிமினேட் பண்றதுக்கு பெட்டர் அவுட்கம் பண்றதுக்கு இந்த 6 சிக்மா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேஸ்ட் வந்து 7 வகைப்படும். ரொம்ப தியரிட்டிக்கலா சொல்றேன், 7 வகை. நம்மளும் அந்த வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்குன்றத நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓவர் ப்ரொடக்ஷன். ஓகே, அவங்க வேலையில சொல்றாங்க ஓவர் ப்ரொடக்ஷன். நம்ம எது ஓவர் ப்ரொடக்ஷன் பண்றான்னு நீங்க உங்களை வேலையோட ரிலேட் பண்ணி பாருங்க. டிரான்ஸ்போர்ட், ஒரே விஷயத்துக்காக 2 முறை போயிட்டு வரோம் தெரியுமா, பஸ் அனுப்புவோம் 2 முறை, டிரான்ஸ்போர்ட். அப்புறம் மோஷன், நம்ம நகர்ந்து போறது, இங்க ஒண்ணு போவோம் திரும்பி அங்க ஒண்ணு போனா ஒரே விஷயமா தான் இருக்கும், அது ஒரு வேஸ்ட். இன்வென்ட்ரி, பொருள் நம்ம வாங்கி வைக்கிறது. வெயிட்டிங் டைம். அப்புறமா ஓவர் ப்ராசஸிங், செஞ்ச வேலையே திரும்பி திரும்பி செய்யறது. கடைசியா டிஃபெக்ட்ஸ், அதனால நமக்கு வந்து டிஃபெக்ட் ஆகுதுன்னு அதெல்லாம். சோ இதெல்லாம் நம்மளோட வேலையிலும் இருக்குல்ல, இந்த 7 வேஸ்ட் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். பட் அட்லீஸ்ட் அந்த 7 வேஸ்ட் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம அட்லீஸ்ட் நம்ம அந்த ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணிக்கலாம் நம்ம. சோ இந்த 6 சிக்மானால வேற என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. அப்புறம் ப்ராசஸ டிஃபைன் பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாங்க. கடைசியா டிஃபைன் பண்ணணும் ப்ராசஸ், அதை மெஷர் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும், அது ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ சுத்தி இது வந்து ப்ராசஸ்ல தான் வந்து நிக்குது இந்த 6 சிக்மாங்கிறது. கடைசியான டாபிக் வந்து யுவர் கரியர். உன்னோட கரியர் எப்படி இருக்கும், அதுல நீ எப்படி ரைட் ஜாப தேட போற அப்படிங்கிறது தான் இருக்கும். சோ முதல்ல வந்து
நம்ம வந்து ஜாப், நமக்கு தேவையான ஜாப், முதல்ல ஒரு ஜாப் கிடைக்கும், நமக்கு அந்த ஜாப்ல போய் நம்ம சேருவோம். சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், இல்ல இது நமக்கு செட் ஆகுமான்னு தெரியல, நம்ம வேற ஜாப் தெரியல, அந்த மாதிரி நிறைய பேர் மாறி இருக்கும். சோ உன்னோட ஜாப நீ சர்ச் பண்ணிட்டு ஒரு ஃபைனலா ஒரு இடத்துல ரியலைஸ் பண்ண, ஓகே இதுதான் என்னோட ரைட் ஜாப். நான் கூட இது 6வது ஜாப் எனக்கு சேவாலயால. அதுக்கு முன்னாடி 5 வருஷம் 2 வருஷம் அப்படிதான் இருந்தேன். சோ இது 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ இதுதான் என்னோட ரைட் ஜாப் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் ஆரம்பத்திலேயே நம்ம வேலை வந்து நமக்கு சிக்னல் கொடுத்துரும், இது உனக்கு செட் ஆகுமா இது செட் ஆகாதா அப்படின்ற நம்ம சிக்னல் நமக்கு கிடைச்சிரும். அந்த சிக்னல்லாம் என்னென்னன்றத பார்க்கலாம். அந்த சிக்னல் வந்து 5 விதமான சிக்னல். நம்மளோட வேலை, நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, அதாவது நமக்கு ஒரு வேலை செட் ஆகல அப்படின்னா எப்படி, செட் ஆகுதுன்னா எப்படின்றதுக்கு ஒரு 5 சிக்னல் சொல்றாங்க. பீப்புள், ஃபர்ஸ்ட் சிக்னல் பீப்புள். இந்த வேலை நமக்கு செட் ஆகுது அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு சுத்தி நமக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்டோ இல்ல 4 பேர் இருப்பாங்க. நம்மளுடைய நமக்கு புலம்பணும்னாலும் 4 பேர் வேணும்ல, அந்த மாதிரி ஒரு ஒத்தராது இருப்பாங்க நம்ம வேலையில. ஓகே, பட் இது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா, ஐயோ இங்க என்னடா நம்மளை சுத்தி யாருமே நமக்கு ஒத்தே வர மாட்டாங்க, லைக் மைண்டடாவே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணிடும் நம்மளோட ஜாப்ல. 2வது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. நீ உனக்கு அந்த கரெக்டான ஜாப்ல வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஓ நம்ம இதை பண்ணா நம்மளால கண்டிப்பா நல்லா வர முடியும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா, சொல்லுங்கம்மா. ஓகே, ஆனா நீ வந்து ஹையர் பண்ணிருப்பாங்க உங்களை, ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியாது. அப்ப உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாத மாதிரி தோணும். 3வது பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். அந்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த வேலையில நிறைய கத்துக்கிறோம், இது இல்லைனாலும் நமக்கு இன்னும் இதே ரிலேட்டடா வேற வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் செட் ஆகாத வேலையில பாத்தீங்கன்னா, ஐயோ இது இப்படியேதான் இருக்கும் போல இருக்கே, நம்ம இதுக்கு மேல ஒண்ணும் நகரவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிடும். இதெல்லாம் தான் சிக்னல்ஸ் சொல்றாங்க. அப்புறம் ஓனர்ஷிப். நம்ம இருக்கிற வேலையில உனக்கு ஓனர்ஷிப் எடுத்து பண்றக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான என்வாயர்மெண்ட் கிடைச்சிருக்கும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம இந்த வேலை செய்யறோம் அப்படின்ற மாதிரி, ஏதோ ஒரு வேலை இருக்கணுமேன்றதுக்காக ஒரு வேலை செய்யறோன்ற மாதிரி இருக்கும். கடைசியா பார்த்தா ஒர்க் கண்டென்ட். நம்ம வேலை செய்யற ஒர்க் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், எதுக்காக பிடிச்சிருக்கோம்லாம் தெரியாது, அது பின்னாடி வருது. அந்த மாதிரி பிடிச்சி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து நமக்கு ஒரு நல்ல வேலையா இருக்கும். அப்படி இல்லாம வேற ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் இதுல போலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுடைய இதெல்லாம் தான் உங்களோட நெகட்டிவ் சிக்னல்ஸ். சோ பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்திருக்காங்க, நெகட்டிவ் சிக்னல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமானது என்ன ஒரு வேலையில, சித்ரா தான் கரெக்டா சொல்றவா, சம்பளம். கண்டிப்பா சம்பளம் வேணும் எல்லாருக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சம்பளம். அதுக்காக தான் எல்லாருமே வேலை செய்யறோம், தப்பே கிடையாது. சம்பளம் தான் முக்கியம்னு சொல்றதுல தப்பே கிடையாதுன்னு தான் அவரும் சொல்றாரு. கண்டிப்பா அது வேணும் தான், ஏன்னா நமக்குன்னு ஒரு இது இருக்குன்றதுனால அது கண்டிப்பா வேணும் தான் சொல்றாரு. சோ முதல்ல பீப்புளை பத்தி பார்க்கலாம். நம்ம வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் பெஸ்ட் பீப்புள் நம்ம முதல்ல தெரிஞ்சிடும், ஒரு அளவுக்கு நமக்கு செட் ஆயிடும், இவங்களா செட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பீப்புள ஒர்க் பிளேஸ்ல நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை நமக்கு இந்த ஜாப் செட், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் அட்லீஸ்ட் போன் பண்ணியாவது புலம்பிடணும் இவங்க கிட்ட, அப்பயாவது அந்த டே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடலாம். அந்த மாதிரி ஒருத்தராவது கண்டிப்பா இருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே. கரெக்டா? ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா, இந்த வேலையில உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, என்னையே நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். நான் சேவாலயாக்கு வந்தப்போ எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் ஓரளவுக்கு பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் தெரியும். பட் நான் இங்க வந்து ஆனுவல் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன், நியூஸ் லெட்டர் பண்ணிருக்கேன், இதெல்லாம் தான் எனக்கு இங்க கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இன்டிசைன் ட்ரைனிங் போனேன், நியூஸ் லெட்டர் பண்ண ஆரம்பிச்சேன், ஆனுவல் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சோ இதெல்லாம் நான் இங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். சோ அந்த ஜாப் உனக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்ன்றதை பார்க்கணும். எந்த ஜாபா இருந்தாலும் அது சேலஞ்சிங்கா இருக்கணும், ஏதோ வந்தோம் போனோம்னு இல்லாம சேலஞ்சிங்கா இருக்கணும். எனக்கு இந்த ஜாப்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு நிறைய நாலேஜ் தேவை, நிறைய ஸ்கில்ஸ் தேவை. ஆனா எனக்கு வந்து சொல்லி ஏதோ ஒண்ணு கத்துக்கிறேன் நான் இதுல அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்தாலே உன்னால நிறைய பண்ணிட முடியும். அப்புறம் எந்த ஜாபா இருந்தாலும் கண்டிப்பா உனக்கு அதுல growth இருந்துகிட்டே இருக்கணும். அதுல இருக்க ஆக்டிவிட்டிஸ் எப்பயுமே உன்னை எங்கேஜாவும் வச்சிருக்கணும், எனர்ஜைஸ்டாவும் வச்சிருக்கணும். அப்புறம் நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், நம்ம செய்யற வேலை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வேலையை நம்ம எஃபெக்டிவா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆப்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட ஆல்டர்னேட் ஜாப் இருக்கு அதை பத்தி மட்டும் இல்லாம இதே மாதிரி ஜாப் நமக்கு வேற இடத்துல ஒண்ணு இருக்கு அப்படின்றத நம்ம
எடுத்து வச்சுக்கணும் தெரியுமா, அதுதான் ஆப்ஷன்ஸ் சொல்றாங்க. அது வந்து எப்படின்னா மார்க்கெட் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இங்க இருந்தாலும் வெளியில எப்படி இருக்கு மார்க்கெட் சிச்சுவேஷனும் பார்த்து பேஸ் பண்ணி இருக்கிறதா இருக்கு. ஓனர்ஷிப் பாத்தீங்கன்னா நான் செய்யற வேலையை எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து இண்டிபெண்டா என்னால எடுத்து பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் அந்த வேலை. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜாப் சாட்டிஸ்பாக்சனும் கிடைச்சிரும், உங்களால எஃபெக்டிவாவும் பண்ண முடியும். அப்புறம் ஒர்க் கண்டென்ட், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எதனால எனக்கு இந்த வேலை பிடிச்சதுன்னு தெரியல, மீட்டிங் நடக்கிறதுனால பிடிச்சதான்னு தெரியல, கஸ்டமர்ஸ் கூட பேசுறதுனால பிடிச்சதான்னு தெரியல, இல்ல டிராவல் பண்றதுனால பிடிச்சதான்னு தெரியல, ஆனா எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்க வேலைய நம்ம விரும்பி சேலஞ்ச் இருந்தாலும் ரொம்ப நல்லா எக்ஸைட்மெண்டோட பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையை விட்டு நம்ம வரவே மாட்டோம். சோ இதுதான் இதுல சம்மரியா சொல்லியிருக்காங்க. ஃபைனலான டாபிக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப தேவையான டாபிக் தான் இது. இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து எல்லாருமே எப்படி இருந்தோம் அப்படின்னா இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறோம், நல்லா வேலை செய்யணும், நல்லா விளையாடணும், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பசங்க கூட, இப்படிதான் நிறைய பேர் இருக்கும். இது நம்மளுடைய ஒரு இதுவாவே வச்சிருந்தா இருக்கும், நமக்கு எல்லாமே முக்கியம் இல்ல. பட் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது முக்கியமா எல்லாரும் என்ன தெரிஞ்சு வச்சுக்க, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிற வார்த்தை வந்து எப்போ பப்ளிக் சினாரியோக்கு வந்தது அப்படின்னா 1960s 70s எப்போ விமன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதாவது இன் பர்டிகுலர் மதர்ஸ் எப்போ ஒர்க் பண்ணி ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப அப்பதான் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்ற விஷயம் வர ஆரம்பிச்சது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மதர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா இப்பயும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கும், பெயின்ஃபுல். ஒரு சைட்ல வேலையும் பார்க்கணும், ஒரு சைட்ல வீட்டுல குழந்தைங்களையும் பார்க்கணும், மத்த விஷயத்தெல்லாமும் பார்க்கணும். அதனால என்ன ஆகும்னா அட் டைம்ஸ் நமக்கே தெரியாம நமக்கே ஒரு கோபம் வரும், அத யார் மேல எரிஞ்சு விடுவோம். இதெல்லாம் விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு நம்ம ஈக்குவேஷன் செட் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா 50% ஒர்க் 50% லைஃப், 80% ஒர்க் 20% லைஃப். இது உங்களோட இஷ்டம், ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நீங்க அச்சீவ் பண்ண வேண்டியது உங்களுக்குள்ள ஒரு பேலன்ஸை கொண்டு வரணும். அது எப்படி அதை நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா, ஒரு சிலருக்குலாம் தான் ரொம்ப லக்கி, வீடும் நல்லா அமைஞ்சிரும், ஆபீஸும் நல்லா அமைஞ்சிரும், ஜாலியா இருப்பாங்க. ஓகே, பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமா நம்ம வந்து யோசிச்சுக்கணும். இப்போ ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் எல்லாம் மேக்சிமம் அவங்க பசங்களுக்காக நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட பசங்களோட லைஃப் தான் நமக்கு முக்கியம், அவங்க லைஃப்காம நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம்னு நிறைய பேரண்ட்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. பட் ஒரு சிலர்லாம் வந்து பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணணும்ன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஃபாதர்ஸ் எல்லாம் பிசினஸ் டெவலப் பண்ணணும்ன்றதுக்காக குழந்தைங்களோட இன்டிமசியே விட்டுருவாங்க. சோ ரெண்டுமே நடக்குது. ஒரு சிலர் கரியர் குரோத் விட்டுருவாங்க, ஒரு சிலர் குழந்தைங்களோட இன்டராக்ட் பண்றதை விட்டுருவாங்க. பட் முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ எப்படி வேணா இருந்துக்கோ, உன்னோட பாஸ் ரொம்ப நல்ல பாஸா தான் இருப்பாரு, உன்னோடைய சிச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்கிற பாஸா தான் இருப்பாரு. ஆனா முக்கியமான விஷயம், உங்க பாஸுக்கு நீங்க எந்த அளவுக்கு அவுட்கம் கொடுக்குறீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, பாஸ் வந்து எப்பயுமே உன்னுடைய பிரெயின், அப்புறம் உன்னோட எனர்ஜி, உன்னோட கமிட்மெண்ட், இதெல்லாம் அவருக்கு முக்கியம். பட் அட் த சேம் டைம் பாஸ் வந்து கேரிங்காவும் இருப்பாரு, உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கணும் இருப்பாரு, அந்த மாதிரி பாஸும் இருப்பாங்க. ஓகே, ஏன்னா பாஸ் வந்து நம்ம 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 ஃபேமிலியில ப்ராப்ளம் இருந்து எப்பவுமே ஏதோ ஒரு உலகத்துல இருந்தாலும் பாஸ்க்கும் அது அவுட்கம் கொண்டு வராது. அதனால பாஸ் வந்து உங்களுக்கு கேரிங்காவும் யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத சப்போர்ட் பண்ணுவாங்க பாஸ். சோ எப்பவுமே ஒர்க் லைஃப் பேலன்ஸை பத்தி நீங்க பேசும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட நீட்ஸ், உங்களோட ஃபேமிலி, அதை தவிர உங்களுடைய growth, கரியர் growth ரொம்ப முக்கியம். சோ உங்களோட பாஸ் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருந்தது அப்படின்னா உங்களால இங்கேயும் பேலன்ஸ் பண்ண முடியும், அங்கேயும் பேலன்ஸ் பண்ண முடியும். உங்களோட பாஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களை நல்லபடியாவே கொண்டு போவார். சோ இதுதான் இந்த புக்ல நான் அதை சம்மரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி, பெஸ்ட் பிராக்டிசஸ் ஃபார் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பேலன்ஸ் எப்படி இருக்குன்ற பார்க்கலாம். உங்களோட ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, மற்றவங்களோட ஒர்க்கை பத்தி ரொம்ப யோசிக்க வேணாம். கீப் யுவர் ஹெட் இன் வாட் எவர் யூ ஹேவ். உங்களோட மண்டையை வந்து இங்க மட்டும் யோசிச்சு பாருங்க, வேற ரொம்ப யோசிக்க வேண்டாம். அப்புறமா நோ, எங்கெல்லாம் நோ சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் நோ சொல்லி பழகுங்க. இதால முடியலன்னா அங்க நோ சொல்லி பழகுங்க. மேக் ஷுர் உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அந்த ஈக்குவேஷன் உங்களை விட்டு போகாத மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் போட்டுக்கோங்க. அந்த பிளான்னால உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய பேஷன் எல்லாமே போகுதா அப்படின்றத பாருங்க. இல்லைன்னா
அதை விட்டுறாதீங்க. அந்த லிஸ்ட அந்த ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய உங்களுடைய ஓன் சந்தோஷத்தை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா மத்தவங்க எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க, நமக்கு வந்து ஏதோ நரகத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் இல்லாம நீங்க வந்து எப்படி ஹாப்பியா இருக்கணும்ன்றத பாருங்க. சம்மரி பாத்தீங்க அப்படின்னா, அவுட் சைட் வேர்ல்டு வந்து உங்களுக்கு வந்து நிறைய புரிய வச்சிரும். உங்களோட பாஸ் அவருக்கு வந்து உங்களுடைய கஷ்டம் எல்லாமே அவருக்கும் நல்லா புரியும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுதான் இந்த புக்ல சொல்லியிருக்காரு. நான் இன்னைக்கு இந்த 6 டாபிக் கவர் பண்ணதோட சம்மரி சொல்றேன். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒரு ஆர்கனைசேஷனோட growthல மிஷன் அண்ட் விஷன் இதை பத்தி பார்த்திருக்கோம். உங்க கம்பெனில வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி பார்த்திருக்கோம். அப்புறம் ஆர்கானிக் growth, அந்த ஆர்கானிக் growthக்கு 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். 6 சிக்மானா ஒரு குவாலிட்டி மெத்தட், பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கான குவாலிட்டி மெத்தடு. உங்களோட கரியர்ல எப்படி ஒரு ரைட் ஜாபை நீங்க செலக்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு எப்படி நல்லா வேலை செய்யணும்ன்றது பார்க்கணும். ஃபைனலா ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட கரியரை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ரொம்ப அழகான புத்தகத்துல இருந்து நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. ஆன்லைன்ல இந்த புத்தகத்துக்கான கமெண்ட்ஸ் சொல்லுங்க சபிரா மேம். மேம் குட் ஈவினிங் மேம். ஆஸ் உங்க புக் ரிவ்யூ வந்து உண்மையிலே இந்த புக் ரிவ்யூ மாதிரி இல்ல, இது ஒரு மோட்டிவேஷனல் செஷனாவும் சொல்லலாம், இது 5 இயர்ஸ் செஷனாவும் சொல்லலாம். ஆனுவல் புக்கையும் பிரிச்சு வச்சு எங்களை தேட வச்சீங்க. கொஞ்சம் என்ன டாபிக் அடுத்தது என்ன சொல்லணும்னு தெரியல, அடுத்து என்ன கேள்வி கேட்பீங்க, மிஷன் உடனே ஆனுவல் புக் எடுத்துட்டு வந்து ஓடி வந்து பாக்கணும். மறந்துருதுல ஆன் டைம்ல நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரியல, தெரிஞ்சா முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்டா அடுத்து என்ன கேட்க போறாங்கன்ற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கா போயின்னு இருந்தது. ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் புக் ரிவ்யூனா. இது வந்து ஒரு இன்டராக்ஷன் செஷனா தான் இருந்தது. ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா டாபிக்ஸுமே எனக்கு இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருந்தது. எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தைகளுமே ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வேலையாகட்டும், நம்ம இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்ற விஷயத்துல இருந்து எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும்னாக்கா நம்ம கண்டிப்பா நம்ம ஒர்க்லயும் சரி, நம்ம கம்பெனியும் நம்ம சேவாலயம் ஜெயிக்க வைக்கலாம், நாமளும் ஜெயிச்சு வரலாம் அப்படின்றது இந்த இதுல வந்து நல்லாவே புரிஞ்சுதுங்க மேம். தேங்க்யூ இந்த இது கொடுத்ததுக்கு. தேங்க்யூ so much. தேங்க்யூ சபிரா மேம். சொல்லுங்க ஜெயசுதா மேடம். கேக்குது மேம். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து டைமிங் ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ற மாதிரி நம்மளுக்கு மீட்டிங் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கும் நான் ஜாயின் பண்ணி நான் கேட்கணும்னு தான் இருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்ம 5 இயர்ஸ் ட்ரைனிங் மீட்டிங் எல்லாமே எவ்வளவு கரெக்டா ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரியே கதையும் கொஞ்சம் கருத்துக்கள் அதிகமாக நம்மளால கேட்க முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணதுக்கு நிறைய சொன்னீங்க, அதை நாங்க கேட்டு ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஜெயசுதா மேம். தேங்க்யூ சார். இங்க கவிதா மேடம் வராங்க. மேம் அனு மேம் சூப்பர்வா பண்ணீங்க. என்ன நல்ல டீச்சரா இருக்கீங்க. நீங்க டீச்சருக்கு வந்துடலாம். ஏன்னா எந்த ஒரு பாடம் எடுத்தாலும் அந்த கண்டென்ட் சொல்றப்போ அது ரிலேட்டடா லிங்க் பண்ணி ஒரு ஸ்டோரியா சொன்னாதான் பசங்களுக்கு புரியும். கரெக்டா நீங்க அந்த வின்னிங் வந்து கம்பெனில வின்னிங் அவர் ஸ்கூல் தான். அந்த நம்ம ஸ்கூலோட கம்பேர் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் இதுதான் நமக்கு மறந்து போனாலும் நமக்கு தெரியலன்னா கூட ஒன்ஸ் எல்லாமே ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணீங்க. எல்லாமே பாஸ் உள்பட நம்ம ரோல் என்ன, நம்ம எவ்வளவு எஃபெக்டிவா இருந்தா இங்க ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே தெளிவா நல்லா சொன்னீங்க. வெரி குட். அடுத்தது பிரைமரி ஸ்டாஃப் லட்சுமி அம்மா வராங்க. வணக்கம் அனு. நீங்க வந்து 5 இயர்ஸ் ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சு இது. நீங்க என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் கைசனு சிக்மா எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரியே வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியும் பத்தியும் பேசிருந்தீங்க, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் பத்தியும் பேசிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. 5 வேல்யூஸ் வந்து ஒரே ஒரு வார்த்தையில உண்மைன்ற வார்த்தையில அடங்கிச்சுன்ற ஒரு விஷயம் வந்து நல்லா சொல்லியிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.
என் பேர் சாந்தி, பிரைமரி டீச்சரா இருக்கேன். லீடர்ஷிப் அப்படின்றது நம்ம தலை மேல இருக்கக்கூடிய ஒரு கிரீடம் கிடையாது. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பான ஒரு வேலைன்றது ரொம்பவே நிறைய இடத்துல என்னோட டீமை நான் லீட் பண்ணும் போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சுதான் பேசணும். அதை மைண்டுக்குள்ள வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ், மிஷன் வேல்யூஸ் அது எவ்வளவு முக்கியம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. ஒரு ஆர்கனைசேஷன் வளருதுன்னா அதோட சேர்ந்து நாம எப்படி வளர்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் என் மைண்டுக்குள்ள நிறைய தாட் வந்து போயிட்டே இருந்துச்சு. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த ஸ்டெப் என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிக்க வச்சுது. தேங்க்யூ. வேற யாராச்சும் இருக்கீங்களா இங்க? ஹைஸ்கூல் ஸ்டாஃப் பிரதாப் சார் வர. மேம் நல்லா பேசுனாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 டாபிக் பேசுனாங்க. மிஷன், வேல்யூ அதை பத்தி பேசுனாங்க. லீடர்ஷிப்பை பத்தி நல்லா தெளிவா பேசுனாங்க. சேஞ்சை பத்தி நல்லா அழகா பேசுனாங்க. அவர் காம்படிஷன், அடுத்தது அவர் கேரியர், ஒர்க் லைனு, பேலன்ஸ், இந்த மாதிரி ஒரு 6 டாபிக் வந்து நல்லா சிறப்பா எடுத்து ஒவ்வொரு தலைப்பும் வந்து விலாவரியா அழகா பேசுனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். அடுத்தது காஞ்சனா மேம். தேங்க்யூ மேம். அனு மேம் வந்து ஒரு 7-8 இயர்ஸா பாக்குறேன். பட் இயர் அப்டேட் ஆக நீங்க ப்ரெசென்ட் பண்ற விதமும் நல்ல சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த ஒரு காம்னஸ் என்னால சென்ஸ் பண்ண முடியுது. பிகாஸ் நம்ம பேசுற விதம் வந்து நமக்கு எவ்வளவு பக்குவம் வருதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்றதும் மாறும் அப்படிங்கறத நல்லா என்னால சென்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் அதை சொல்றேன். நான் நோட் பண்ணேன் அதை. அதுக்கப்புறம் ஒரு குறிக்கோள் இல்ல, ஒரு என்ன பண்ண போறோம், எதை நோக்கி போறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணாம நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நீங்க ஒரு ஓப்பனிங்கே வந்து விஷன், மிஷன் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா வச்சு ஆரம்பிச்சதுனால ஸோ எல்லாமே வந்து ஒரு வார்ம் அப் கொடுத்தா மாதிரி நம்ம என்ன பண்றோம், என்ன பர்பஸ்க்காக ஒரு ஒர்க் பண்றோம், அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்ல இருந்து நம்ம வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு விநாயக சுழியா போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது, நம்ம எதுவா மாறி இருக்குமோ அது நம்ம பேசுறதுல வந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உங்களோட டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா உங்களோட ஊறி போயிருக்கு அப்படின்றதுனால பை டிஃபால்ட்டா நம்ம எதை கொண்டு வந்தாலும் அதுல அது வந்துரும் அப்படின்னும் போது இந்த 5 இயர்ஸையும் அழகா கொண்டு வந்துட்டீங்க. ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. புக் ரிவ்யூ ஒரு பக்கம் பிளஸ் 5 இயர்ஸ் ட்ரைனிங் லைட்டா கொடுத்த மாதிரியும் அப்படியே கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்றதையும் சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ஆக்சுவலா நான் என்ன கருத்துக்கள் நினைச்சிட்டு இருந்தனோ அதை வந்து எங்களுடைய மேமே சொல்லிட்டாங்க. என்னுடைய கமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. அஸ் எ லீடரா இங்க வந்து நீங்க லீடர்ஷிப் பத்தி பேசியிருந்தீங்க. அஸ் எ லீடரா வந்து சார் சொல்ற மாதிரி கூட கிடைக்கிற வாய்ப்பை வந்து நம்மளுடைய growthக்காக எப்படி பயன்படுத்தணும், கிடைக்கிற மேடையை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கிடைக்கிற மேடையை உங்கள் துறையும் சேர்த்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. சாருடைய கமெண்ட்ஸ் கேட்டுருவோம். சார் வணக்கம். அனு மேடம் ரொம்ப நல்லா தான் பேசுவாங்க, வேற வழியே கிடையாது. அனு மேடம் நல்லா பேசுறாங்கன்னு என்ன சொல்றது, அவங்க நல்லா தான் பேசுவாங்க இல்லையா. அதனால நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த புக்குமே வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான புக்கு. அந்த புக்கினுடைய ஆத்தருமே ரொம்ப அவர் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினவர். சும்மா வந்து புக்கு மட்டும் எழுதிட்டு போற ஆள் கிடையாது அவரு. அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களுமே வந்து ரொம்ப ஆழமான விஷயங்கள். அந்த ஜெனரல் எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி, அது அந்த கம்பெனி வந்து லாஸ்ட்ல இருந்தது. லாஸ்ட்ல இருந்த கம்பெனியை ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டா மாத்தி காமிச்சார் அவர். அவருடைய மெத்தட்ஸ் எல்லாம் ஃபுல்லா யூஸ் பண்ணி பெரிய ப்ராஃபிட் கொண்டு வந்து மாத்தி காமிச்சாரு. அந்த மாதிரி பண்ண முடியும்ன்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சது அவருடைய சொந்த எக்ஸாம்பிள். அதுல இருந்து கொடுக்குறாரு இந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அவர் நிறைய புக்கு எழுதியிருக்காரு. அவருடைய பல புத்தகங்கள் இருக்கு. நிறைய புத்தகங்கள் நம்ம லைப்ரரியோட இருக்கு. ஐ திங்க் சிலதெல்லாம் தமிழ் ஆக்கம் கூட கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம பர்த்டே கிஃப்ட்டுக்காக வாங்கின புக்ஸ் அதனால இருக்கும், இந்த ஜாக் வெல்ஷ் எழுதின புத்தகங்கள். அதனால அவருடைய பவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவர் கிளியரா சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் வந்து ஆரம்பிக்கிறது விஷன், மிஷன், வேல்யூஸ், லீடர்ஷிப்பு,
இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நிறுவனம் பக்கமா செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி செய்ய வேண்டிய விஷயங்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எம்ப்ளாயி சைட்ல இருந்து எப்படி வந்து அவங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கணும், எப்படி எப்பவுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பத்தி யோசிச்சுட்டே இருக்கணும். அதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. நம்மளுடைய வேல்யூல எக்ஸலன்ஸ் ஒண்ணு போட்டிருக்கோம். என்ன அர்த்தம் அதுக்கு எக்ஸலன்ஸ்னா? யாராவது சொல்லுங்க, எக்ஸலன்ஸ்னா என்னது? சேவாரியா வேல்யூஸ் பத்தி பேசுறோம் இல்லையா, ஒரு பாயிண்ட் எக்ஸலன்ஸ்னு சொன்னாங்க. சொல்லுப்பா, மணிவண்ணன் தான் பேசுறாங்க. மிகவும் சிறப்பாக செய்வது அதானா? ஒத்துக்கிறீங்களா? இப்படி வாய மூடிட்டு இருக்கிறது எக்ஸலன்ட் கிடையாது. ஆமா சார், சிறப்பா செய்வதுதான் சார். வேற ஏதாவது இருக்கா? 101% பண்ணணுமா சார்? 100% தாண்டி பண்ணணுமா? 10 சரி. வயசு. அப்புறம் வேற என்ன? பிழை இல்லாமல் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, வேற ஏதாவது பதில் இருக்கா? இது எல்லாமே கரெக்ட் தான். செய்வன திருந்த செய் அப்படின்ற கமெண்ட்ஸும் இருக்கு சார். ரைட், கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கோங்க. செய்வன திரும்ப செய் கிடையாது. அது நம்ம இடத்துல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. செய்வன திருந்த செய், திரும்ப செய்ய திருத்தி பட்டே இருக்கும் அதே. சரி, இதுக்கு வந்து இந்த குவாலிட்டி எக்ஸலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எண்ட் லைனே கிடையாது. இது முடிஞ்சு போச்சு, இதுதான் ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஒரு லெவல் அச்சீவ் பண்ணணும்னு சொன்னாக்கா அதோட அடுத்த லெவல் அச்சீவ் பண்ணணும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். ஒரு நடு வந்தார் இல்லையா பாஸ்பியர் சுவிட்சர்லாண்ட்ல இருந்து, நீங்களாம் இருந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அவர் நம்ம கேம்பஸ் 3 ஸ்பான்சர் பண்ணிருக்காரு. இப்போ இனாகிரேஷனுக்காக போன வாரம் வந்தார். அவர் அவங்க ஊரை போய் சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய மலை பிரதேசமா இருக்குமா. அவர் மலையெல்லாம் ஏறிலாம் போவாங்க, அங்க நிறைய பனியா இருக்கும். பனி மலை மேல ஏறி போய் அங்கேருந்து அந்த சறுக்கிட்டு வருவாங்க, பனியில சறுக்கிட்டு எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் அந்த ஊர்ல விளையாட்டு. அதெல்லாம் அவர் என்ன சொல்லுவாருன்னா, ரொம்ப அப்படியே மூச்சு முட்டை முட்டை அப்படி ஒரு மாதிரி வந்து ஒரு மலை ஏறி ஒரு மலை சிகரத்தை போய் அடைஞ்சிடணும்னு சொன்னாக்கா அப்பாடி அப்படியே அப்படி தலையை தூக்கி பார்த்தா அடுத்த மலை இருக்குமா பெருசா, இன்னும் மேல போறதுக்கு. அதுதாங்க குவாலிட்டி எக்ஸலன்ஸ். இதெல்லாமே வந்து அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுக்கு முடிவே கிடையாது. இதுதான் எக்ஸலண்ட், பிரமாதமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரைட், இது பண்ணிட்டே இல்லை, இது முடிஞ்சு போச்சு, இப்போ இது நார்மல். இதுக்கு அடுத்தோட இது நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த கால் எங்க எடுத்து வைக்க போற, இதோட பிரமாதமா என்ன பண்ண போற அப்படின்னு தொடர்ந்து வந்து நம்மளுடைய செய்கைகளை இன்னும் மேல மேல திருத்திக்கிட்டே போறது, இன்னும் மேல மேல பெட்டரா பண்ணிட்டே போறது. ஒரு முடிவு இல்லாம அந்த மாதிரி மேல 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 போயிட்டு வரணும்னு சொன்னா அப்பதான் எக்ஸலன்ஸ் சொல்ல முடியும். நம்ம இன்னைக்கு பண்ணிட்டோம், நல்லா பண்ணிட்டோம், பிரமாதமா இருக்குது, விட்டுரு, இதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ இன்னும் ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்ணலாமா, இன்னும் பண்ணலாமா, அந்த மாதிரி யோசனை தான் 6 சிக்மாலாம் வந்தது. 6 சிக்மா அந்த டெக்னிக்கெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஜிஇல கொண்டு வந்து பூத்தினதுக்கு அப்புறம் அது நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது டிசிஎஸ்க்கும் ஜிஇக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருந்தது. அந்த சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனுடைய குவாலிட்டி செக்கிங்லாம் நான் போயிருக்கேன் ஜிஇல. அப்படி போகும்போது டிசிஎஸ் வந்து ஒரு பார்ட்னர் தான் ஜிஇயோட. ஆனா என்ன பண்ணுவாங்க, அந்த 6 சிக்மா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண இதுல ஜிஇ ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னா 6 சிக்மா தெரிஞ்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. 6 சிக்மா தெரியாம ஜிஇ ப்ராஜெக்ட்ல என்டரே பண்ண முடியாது. இது டிசிஎஸ் எம்ப்ளாயி, ஜிஇ எம்ப்ளாயி கிடையாது. அதுல ஒரு 6 மாசமா 1 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் வேற ஏதாவது ப்ராஜெக்ட் போறாங்க. ஆனா உள்ளே விட மாட்டாங்க. 6 சிக்மா தெரியுமா, முதல்ல அந்த ட்ரைனிங் போ, 6 சிக்மா ட்ரைனிங் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பி அப்படின்வாங்க. அதுல 6 சிக்மா ப்ராஜெக்ட்ஸ்னே பண்ணுவாங்க. அது என்னன்னா நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும், எடுத்துட்டு இது எப்படி இன்னும் பெட்டரா பண்ணலாம். நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ பிரச்சனை இருக்கு, பிரச்சனையை சரி பண்றோம்னு கிடையாது. எல்லாம் நல்லா தாங்க இருக்கு, இதோட நல்லா பண்ண முடியுமா, வேற எப்படி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை தான் 6 சிக்மா யோசனை. அதே தான் நம்ம 5Sலயும் இருக்கு, அதே தான் கேசன்லயும் இருக்கு, எல்லாத்தையும் அதே தான். நம்ம ஏதோ ஒரு பிழை பண்ணிட்டோம், பிழையை திருத்தணும்ன்றது கிடையாது, பிழையே கிடையாது. பிழை இருந்தா உள்ளே வராதிங்க. அதுதான் ஜிஇல வந்து பிழையெல்லாம் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க வேற எங்கேயாவது போயிடுங்கன்னு. பிழையே இல்லாமல் நல்லா பண்ணுவியா, இதை விட நல்லா பண்ண தெரிஞ்சுக்கிறியா, அந்த மென்டாலிட்டி இருக்குதா? டெய்லி ஆபீஸ்க்குள்ள வரும்போது நேத்தியை விட இன்னைக்கு நல்லா பண்ண முடியுமா, அதற்கான யோசனை நமக்கு இருக்கா, நம்ம மூளை அங்க போகுதா, அப்படி சிந்திக்கிறோமா? நேத்தி கிளாஸ் எடுத்தோம், நிறைய பேர் டீச்சரா இருக்கீங்க, நேத்தி ஒரு கிளாஸ் எடுத்தோம், நாளைக்கு எடுக்கிற கிளாஸ் இதோட நல்லா பண்ணுவோமா, இதோட நல்லா நம்ம பசங்க என்ஜாய் பண்ணுவாங்களா, இதோட நம்ம பசங்க வந்து இதை சரியா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளால கொண்டு போய் கொடுக்க முடியுமா, இதோட நல்ல சிறந்த விஷயத்த சொல்ல முடியுமா? நம்ம இன்னொரு 10 புக்கை போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்து, லைப்ரரியில போய் எடுத்து பார்த்து, நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்து இன்னும் ஒரு புதிய விஷயத்தை
நம்ம பசங்களுக்கு சொல்ல முடியுமா? நாளைக்கு இன்னும் சொல்ல முடியுமா? இன்னும் அதிகமா சொல்ல முடியுமா? அப்படி நம்ம ஒர்க் பண்றோமா? நம்ம ஒரே புக்கை வச்சுக்கிட்டு 30 வருஷம் 40 வருஷம் அந்த புக்கை பேஜ் மாறாம அப்படியே சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? நிறைய டீச்சிங் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிறதே பேசிட்டு இருக்கோம் திருப்பி திருப்பி. பசங்க மாறிட்டு இருக்காங்க, அதனால பரவாயில்ல. ஒரே பசங்க இருந்தாங்க சொன்னா அது கஷ்டம், ரொம்ப போர் அடிச்சிடும். பசங்க மாறும்போது அவங்களுக்கு போர் அடிக்காம போகுது, ஆனா நமக்கு போர் அடிக்கணும். இதான் இதையே பண்ணிட்டு இருக்கோம், புதுசா ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்கு வரணும். ஒரு ஏர்போர்ட்ல பார்த்தேன், ஒரு வெளிநாட்டு ஏர்போர்ட்ல போகும்போது பெருசா ஏர்போர்ட் எதுக்கு பண்ணாம தெரியல, ஒரு கொட்டையா ஒரு எழுத்து போட்டு வச்சிருந்தான், ஒரு போர்டு ஒன்று போட்டு வச்சிருந்தான். When was the last time you did something for the first time? புரியுதா? When was the last time you did something for the first time? புரியுதா? யாருக்கா புரியலையா? புரியுது சார். சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, என்ன அர்த்தம் அதுக்கு? When was the last time you did something for the first time? புதுசா ஒரு விஷயத்த கடைசியா நீங்க எப்ப பண்ணீங்க? அவ்வளவுதான். தினமும் அந்த கேள்வி கேட்டுக்கணும். புதிதாக ஒரு விஷயத்தை கடைசியா நீங்க எப்ப பண்ணீங்க? முதல் முறையாக, இதுதான் முதல் முறையாக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைசியா எப்ப பண்ணீங்க? அப்படி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இப்படி ஒரு ஸ்லோகன் வந்து ஒரு பொது வெளியில ஒரு ஏற்பாடுல போட்டு வச்சிருக்கான். உள்ள அந்த ஊருக்கு வரவங்க எல்லாம் அதை பத்தி யோசிக்கிட்டோம்னு சொல்லிட்டு. அதுதான் சிக்ஸ் சிக்மா, ஜாக் வெல்ஷ், இந்த வின்னிங், இதற்காக இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்முலா தான். தினமும் காலையில் எழுந்து கேட்டுக்கிறோமா, நேத்தியை விட இன்னைக்கு பெட்டரா பண்ண போறோமா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு மனசுல வந்து அதற்கான முயற்சியில இறங்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா தினம் தினம் வளர்ந்துட்டே போவோம். அப்படி டெய்லி வளர்ந்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கும் வின்னிங் தான், நீங்க சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனத்துக்கும் வின்னிங் தான். அதுதான் இந்த புக்கினுடைய சாரம். அதுதான் அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கல்ச்சர், அது மனசுல எப்பவும் இருந்துட்டே இருக்கணும். நேற்றைய விட இன்றைக்கு சிறப்பாக இருக்கும், நாளைக்கு அதை விட சிறப்பாக இருக்கும். அப்படி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம லைஃப ரொம்ப பிரமாதமா அப்படி கொண்டு போகணும்னு சொன்னாக்கா அந்த எண்ணம் நம்ம மனசு இருந்துட்டே இருக்கும். நம்ம வந்து இதை விடாம பண்ணிட்டே இருக்க போறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குன்னு சொன்னா பிரமாதமா போயிடலாம். டெஃபினட்டா எல்லாத்தையும் வின் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ ஆல்.